இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலித்தேவர் ஒரு படைகளோட எலும்புகள் அத்தனை கிடச்சிருக்கு. அதனாலே மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற இங்க எங்க இருக்கேன் அப்படின்னா பூலித்தேவர் அவரோட அரண்மனை இருக்கேன், அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். பூலித்தேவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா அந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, தெரிஞ்சாலும் பாருங்க. ஒரு அற்புதமான இடத்துல நினைக்கிறேன். அவரோட வரலாறு ஃபுல்லாமே நான் சொல்றேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து அவரோட ஹிஸ்டரி ஃபுல்லாமே நான் சொல்லி முடிச்சிடறேன். பூலித்தேவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பாளையக்கார அரசர். 1715 இருந்து 1767 வரைக்கும் வந்த ஒரு மாவீரன், மாமன்னன், தமிழ் மன்னன் எப்படினாலுமே சொல்லலாம். இவர் வந்து 12வது வயதிலே வந்துட்டு மன்னரை வந்து மாறிட்டாரு. இவர் வந்து ஒரு பாளையக்கார அரசர். பாளையக்காரர்கள பாளையம் அப்படின்னு என்ன அப்படின்னா வந்துட்டு பாண்டிய நாடு இருக்குல்ல, பாண்டிய நாடு வந்து நாயக்கர் காலத்துல வந்து 72 பாளையங்களாக வந்து பிரிக்கப்பட்டது. ஒரு பாளையம்னா 12 கிராமங்கள், 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஒரு பாளையத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு நியமிச்சிருவாங்க. அந்த பாளையத்துக்கு அவர் தான் டோட்டல் மொத்த கண்ட்ரோலுமே அவருக்கு தான் இருக்கும். இது இப்படிப்பட்டவர் தான் வந்துட்டு பூலித்தேவர் அப்படிங்கிறது. பூலித்தேவர் பாளையக்கார அரசர் இவர் சொல்லலாம். அப்புறம் கட்டபொம்மன், இவங்க எல்லாமே வந்து பாளையக்கார அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்துட்டு நம் நாடு அப்படின்னு ஒரு மிகச்சிறப்பாக ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்துட்டு நாயக்கர்களுக்கே வந்து வரி கட்ட மாட்டேன், அப்படி கப்பம் கட்ட மாட்டேன், ஏன் நாடு அப்படின்ட்டு கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கடத்துல வந்து நாயக்கர்களோட எப்படி சொல்றது, அவரோட பலம்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முகமதியர்கள் அவரோட பலம் வந்து கூடிட்டே போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆற்காடு நவாப், உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன், ஆற்காடு நவாப் வந்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அவருக்கும் இவர் வந்து பூலித்தேவர் வந்து கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க வந்து ஒரு முகமதிய அரசர் அவருக்கும் ஆற்காடு நவாப்புக்குமே ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா 2 பேருமே வந்துட்டு தனித்தனியாக வரி வசூலிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பயன்படுத்திட்டு மொத்த பாளையக்காரர்கள் எல்லாருமே கப்பம் கட்டாமே நிப்பாட்டிட்டாங்க, மொத்தமாவே நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாருன்னா ஆற்காடு நவாப் இருக்காருல்ல, அவர் போய் ஆங்கிலேயர்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அதனால என்ன செய்யணும்னா ஆங்கிலேயர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பூலித்தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு ஏன் நாடு ஏன் மண்ணு, நான் எதுக்கு உனக்கு ஒரு வரி கட்டணும் அப்படின்ட்டு ஒரு நெல்மணி கூட இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு பேரு நெற்கட்டான் சேவல் அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்து காலப்போக்கில் வந்து நெற்கட்டும் சேவல் அப்படின்னு மாறிடுச்சு. கமிங் டு த ஹிஸ்டரி எப்படி இருந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற்காடு நவாப் 1755 வந்துட்டு ஆற்காடு நவாப்போட படைகள் வருது, ஆங்கிலேயர்கள் அவரோட படைகள் வருது, போர் தொடுத்து பூலித்தேவர் மேல வருது. எப்படி சொல்றது, ஒரு பீரங்கி இது ஃபுல்லாமே வருது. நம்ம வந்து நெற்கட்டும் சேவல் இந்த கோட்டையை வந்து தாக்குறதுக்கு தாக்குறாங்க, பீரங்கினால தாக்குறாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு விரிசல் கூட இந்த கோட்டை மேல விலகல. அந்த இதுல வந்து பூலித்தேவர் ஜெயிச்சிருந்தாரு. நவாப்போட படைகள் தோத்து போகுது, ஆங்கிலேயர் படைகள் தோத்து போகுது. 1755 தோத்து போறாங்க. மறுபடியும் 1756 ஆங்கில படைகள் மறுபடியும் வர்றாங்க. எங்கன்னா களக்காடு கோட்டையை வந்து தாக்குறாங்க. அங்கேயும் பூலித்தேவர் தான் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷமே வர்றாங்க, 57 வர்றாங்க. எங்க வர்றாங்க பாத்தீங்கன்னா சிறுவிழுத்தூர் கோட்டைக்கு வர்றாங்க. அங்கேயும் பூலித்தேவர் ஜெயிக்கிறாரு. இது வந்து ஒரு ஆங்கிலேயர் நவாப் 2 பேருக்குமே பெரிய அவமானமாக போயிடுச்சு. ஒரு சின்ன பாலத்தை வச்சிருக்கிற வந்து நம்ம தொடர்ந்து 3 தடவை தோக்கடிச்சிட்டா அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா 1760 யூசப் கான் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் அனுப்புறாங்க. யூசப் கான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூசப் கான் வந்து அவருக்கு இயற்பெயர் வந்து மருதநாயகம். அவர் வந்து ஒரு தமிழ் வீரன் தான். அவர் யாருன்னா யூசப் கான் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன், வாழ்க்கையில வந்துட்டு தோல்வியே கன்றாத ஒரு போர் வீரன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரை வந்து ஆற்காடு நவாப் 1760 பூலித்தேவருக்கு எதிராக வந்து அனுப்புறாரு. அவரோட வாழ்க்கையில அப்பத்தான் பூலித்தேவர் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு, தோல்விங்கிறத. பூலித்தேவர் அந்த இதுலையும் ஜெயிச்சிடறாரு. இது எப்படி சொல்றது, அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக போயிடுச்சு. ஆங்கிலேயருக்கும் தொடர்ந்து ஒரு என்னடா அவர் ஜெயிச்சிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 1761 வந்துட்டு மிகப்பெரிய படையை வந்து திரட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு மேலே நம்ம பூலித்தேவரால் எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்? அது முதல் முறையாக வந்து கோட்டை தகர்க்கப்படுது. பூலித்தேவர் வேற வழி இல்லாம கோட்டையை விட்டு வெளியேறி பதுக்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி பண்ணி அந்த மருதநாயகத்தை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு எப்படி சொல்ற, பூலித்தேவர் வந்துட்டு மறுபடியும் ரகசியமா ஒரு இதை நடத்தி மறுபடியும் கோட்டைக்கு வர்றாரு. அவர் ஆட்சி தக்க வச்சுக்கிறாரு. கோட்டை முன்ன இருந்ததை விட பல மடங்கு நிறைய கட்டுறாரு. அதுக்கப்புறம் 1766 வந்துட்டு மறுபடியும் ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்து வர்றாங்க. அந்த தடவையும் பூலித்தேவர் தான் ஜெயிச்சார். ஒரு முறை பூலித்தேவர் தோத்துருக்கிறாரு, நிறைய தடவை ஆங்கிலேயர்கள் தோத்துருக்கிறாங்க. இந்த தடவை விடவே கூடாது அப்படின்றதுக்காண்டி என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு சின்ன பாலத்தை ஆடிட்டு இருக்க ஒருத்தரை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கிராமங்கள் ஆடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு போர் தொடுக்க வர்றப்ப ஒரு நாட்டை போர் தொடுக்கிற அளவுக்கு வந்துட்டு போர் வீரர் வந்து கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள். 1767 வேற வழியே இல்லாம அந்த பொருளையே பூலித்தேவர் வந்து தோத்துடுறாரு.
கோட்டை வந்து தகர்க்கப்படுது. அப்போ அந்த போரும் 7 நாள் நடைபெற்றிருக்கு. ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு. புலித்தேவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு, கோட்டையை விட்டு தப்பிச்சு வந்து போயிடுறாரு. போய் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பதுங்கி இருக்கிறாரு. ஒற்றர்கள் மூலம் வந்துட்டு நாட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு தேர்த்தா இருந்துட்டு இருக்காரு. நீங்க தமிழ் மன்னர்கள் இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாதி பேர் வீழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வீரமா சண்டை போட்டு பாதி பேர் செத்துருந்தாலும் பாதிக்கு மேற்பட்டோம் எதனால செத்துருப்பாங்க அப்படின்னா துரோகத்தினாலையும் இதனாலதான் செத்துருக்கிறாங்க. அதுக்கு புலித்தேவரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நெருங்கிய நண்பர் ஆரணி கோட்டை, அதுல வந்துட்டு யாரு அப்படின்னா அனந்த நாராயணன். அவரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. நீ எப்படியாவது புலித்தேவர் வந்து எங்களை பிடிச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆனந்த நாராயணன் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா புலித்தேவருக்கு வந்து ஒரு தூது அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு அப்படின்னா, நான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஆயுத கிடங்கு வந்து ஓபன் பண்ணியிருக்கேன், நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் நண்பர் தானே, அதுவும் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சு சரின்னு போறாரு. அந்த ஆனந்த நாராயணன் அவர் வந்து இவரை பிடிச்சி கொடுத்துட்றாரு. 1767 புலித்தேவர் வந்து ஆங்கிலேயர் கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அவர் வந்து பாளையங்கோட்டைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறப்ப வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சங்கரன் கோயில்கிட்ட போய்கிட்டு இருக்க வந்து நான் வந்து சாமி கும்பிடணும், என்னோட குலதெய்வத்தை வந்து நான் போய் கும்பிடணும்னு சொல்றாங்க. சரி ஆங்கிலேயரும் சரி போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போறாரு, சாமியை கும்பிடுறாரு, சிவபெருமான் கும்பிடுறாரு. அந்த இடத்துலயே ஒரு வெள்ளை புகைமண்டலம் ஒன்று வருது. அதுலேயே அவர் கைவிலங்க அவிழ்ந்து விழுந்துருச்சு, அவர் ஜோதியா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரோட வாழ்க்கை முடிவு வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. மறைஞ்சிட்டாலும் சில பேர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து ஆங்கிலேயர் வந்து தூக்குல போட்டாங்க, இது மக்களுக்கு தெரிஞ்சா ஒரு கிளர்ச்சியா வந்து உருவாகும் அப்படின்றதுனால மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இது வந்து ஒரு அற்புதமான இடம். ஒரு தமிழ் மன்னன் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல எப்படி சொல்றது, ஒரு 18ஆம் நூற்றாண்டு 1806 தான் வேலூர் புரட்சி, 1857 தான் சிப்பாய் கழக புரட்சி. இதுதான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து முதல் புரட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்துட்டு புலித்தேவர் ஒரு தமிழ் மன்னன் பண்ணிருக்கிறாரு, வெளியேறி சொல்லியிருக்காரு. வந்து ஒரு அற்புதமான விஷயம். அவரோட கோட்டையில இருக்கேன், அவரோட இடத்துல இருக்கேன். இதான் அவருக்கு இருந்த அரண்மனை. இப்ப இது எல்லாமே வந்து மாத்திட்டாங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா அவரோட வாழ்க்கை அவர் மொத்தமே வந்துட்டு இது வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் அங்கிருந்து அவர் பிறந்ததுல இருந்து ஃபுல்லா அப்படியே வரும், நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சுற்றி காட்டுறேன். ஒரு கோட்டை, அவரோட சிலைகள், அப்புறம் மேலே இருந்தது தர்பார், இது எல்லாமே தனித்தனியாகவே காட்டுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதான் மையப்பகுதி இந்த கோட்டையோட. இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்து நீதி வழங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சிருக்காங்களா, வேற எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவுமே மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிட்டத்தட்ட இந்த பாளையங்கள் ஒரு 12 கிராமம் சொன்னால அங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து அவர் வந்து தீர்ப்பு சொல்லுவாராம். மேலெல்லாம் நல்லா இருக்கு, இந்த டிசைனாக போட்டுருந்தாங்க. எப்படி சொல்றது, இதுதான் வந்துட்டு அந்த காலத்துல இந்த கோட்டை, இந்த பாளையத்துக்கு வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி அப்படி சொல்லுவோம். இங்க வந்து பூலித்தேவர் அவரோட வந்து முன்னோர்கள் அதை பத்தி இருக்கு. இங்கிருந்து ஆரம்பிச்சு, இங்கிருந்து பூலித்தேவர் யாரு, அவரோட வரலாறு இங்கிருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் அந்த சுதந்திர முழக்கம், அப்புறம் கப்பம் கட்டம் வர்த்தர்னு சொன்னாங்க. அவரோட நான் சொன்ன அந்த வரலாறு தான் இங்கே அப்படியே பொறிச்சிருப்பாங்க, கடைசி வரைக்குமே இருக்கும். இப்போ கடைசியில் வந்து இந்த ஓலைச்சுவடுகள் சில ஃபோட்டோஸில் இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போய் நிறைய பெயிண்ட் பண்ணி விசாரிச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இருந்துச்சு, போர்டு மாதிரி மாட்டினாங்க. அதைத்தான் எடுத்துட்டு இப்படி செலுத்துற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வந்தது ஓலைச்சுவடிகள் இருக்கு பாருங்க. இந்த
மாதிரி நிறைய புகைப்படங்கள் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த காலத்தில் மேலே ஒரு கல் இருக்குது, நான் அந்த கல் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த ஒரு கழுத்தில் வந்து கல்லை கட்டிக்கிட்டு தூக்கி எறிவாங்களாம். நமக்கு அந்த காலத்து போர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன் பயிற்சி பெறுதல் அப்படின்னு கீழே எழுதியிருக்குது. இதுக்கப்புறம் இந்த புகைப்படத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு சரணடைகிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்குது. இதுதான் வந்துட்டு புலித்தேவர் கோட்டையில் வந்து நூலகம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. புத்தகங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்கிறதுனால எதுவுமே சரியாக வந்து இது பண்ணுறது இல்லை. கீழே வந்துட்டு எப்படி சொல்கிறது நூலகம் இருக்குது. மேலே வந்துட்டு அவரோட புகைப்படங்கள் எல்லாமே மேலே இருக்குது. முன்னாடி வர்றப்ப உங்களுக்கு அந்த தர்பார் பார்த்துருப்பீங்க. இங்கே நூலகம். இதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இவர் தான் வந்துட்டு புலித்தேவர். இதை அவரோட புகைப்படம் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒன்று புகைப்படங்கள் தான் இருக்கு. பாருங்க, இது வந்து இந்த கோட்டை இடிச்சிட்டு மறுபடியும் கட்டினாங்க, மறுபடியும் இந்த பலப்படுத்தினாங்க சொல்ல அந்த இடம், அதை பத்திர போட்டிருக்கு. இது வந்து ஆங்கிலேயர் வந்து போர் தொடுத்த மாதிரியும் இந்த கோட்டை தகர்க்கிறதுக்காண்டி பண்ண மாதிரியும் போர் புரிஞ்ச மாதிரியும் இங்கே புகைப்படங்கள் தான் இருக்கு. எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து இந்த பூமி தோன்றப்போ வந்து இங்கே இது கிடைச்ச அந்த வால் கீழே தோன்றப்ப இது இந்த மண்டபம் வந்துட்டு ஃபஸ்ட் எங்கே இருந்துச்சுன்னா இப்போ கல்யாண மண்டபம் வந்து மாற்றிட்டாங்க. அது வரைக்குமே வந்து இந்த ஒரு அரண்மனை இருந்திருக்கு, இந்த கோட்டை இருந்திருக்கு. இது அதுக்கப்புறம் இடிச்சிட்டு பண்ணாங்க. அந்த மண்டபம் அந்த கல்யாண மண்டபம் கட்டுறப்போ வந்துட்டு தோன்றப்ப கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான எலும்புக்கூடுகள் வந்து கிடச்சதான், அதிகபட்சமான எலும்புக்கூடுகள் கிடச்சதான். அதுவும் ஒரு சொல்லுவாங்க இந்த வரலாற்றில் வந்துட்டு புலித்தேவர் வந்து சண்டை போடுறப்ப கோட்டை இடிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு மண் இதெல்லாம் வச்சு பூசுறாங்க. அதுவும் முடியலன்னா இறந்த வீரர்கள் இருக்காங்க, அவங்கள தூக்கி அடைச்சிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு வீரர்கள் அப்படின்னு இருக்கு. அதை பற்றி ஒரு தனியாக ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறார் அவங்க ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு. இன்னும் இந்த லெட்டர் வந்துட்டு நம்ம எக்மோர் இதில் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தோன்றப்ப கிடைச்ச வாட்கள். இந்த கல் தெரியுதா? இந்த கல் கிட்டத்தட்ட தோன்றப்ப 2000க்கும் மேற்பட்ட 2000 கல்லுக்கு மேலே இந்த கல் மட்டுமே கிடச்சதான். இந்த உங்களுக்கு தெரியுதா அந்த கயிறு? இந்த கயிற்றுல கீழே ஒரு ஃபோட்டோ காமிச்சில்ல சுற்றி எரிகிற மாதிரி, அது வந்து இந்த இதில் தான் மாட்டுவாங்க. மாட்டி இந்த கல்லை தான் மாட்டி சுற்றி எரிஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம போகிற முறை இது பார்த்தாச்சு. உங்களுக்கு அப்படியே வெளியே சுற்றி காட்டுறாங்க சொல்லலை. இதை கீழே தான் வந்து தர்பார், அதான் மெயின் கோட்டை வாசல். அங்கே வந்து அவரோட சிலை இருக்கா, அப்படி தான் வருவோம். உள்ளுக்குள்ள அப்படியே உள்ளே வந்துட்டு தர்பார். இது ஒவ்வொரு இடம். இதுதான் வந்துட்டு புலித்தேவர் அவரோட சிலை. இங்கே உள்ளே வர்றப்பே வந்துட்டு இங்கே தான் மாலை போட்டுட்டு போகலாம். உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம். இங்கே வந்து அவரை பற்றி போட்டிருப்பாங்க. 1998 வந்து அப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதி வந்து திறந்து வச்சதாக வந்து போட்டிருக்கு. பாதையும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, மேலே ஏறி போடலாம். பட் இப்போ தான் பெயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால. இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப்படியே இந்த மண்டபத்தை காட்டுறேன். முன்னாடி இருந்த இடத்த இப்போ வந்து கல்யாண மண்டபம் வந்து மாற்றிட்டாங்க. இந்த கல்யாண மண்டபத்தை காட்டுறேன். சரியா? இதுதான் அந்த புலித்தேவர் அவரோட வந்து கல்யாண மண்டபம். இது வரைக்கும் இருந்திருக்கு. கோட்டை இங்கேருந்து அது வரைக்குமே இருந்திருக்கு. இப்போ வந்து அதை இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. இதையும் வந்துட்டு ஒரு நாள் வாடகை 1500 ரூபா தானே. ஆனால் அந்தளவுக்கு மக்கள் வந்து வர்றதில்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்த காரணம் சொன்னேன்ல, இந்த மண்டபத்தை தோன்றப்ப கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எலும்புகள், ஏன்னா புலித்தேவர் ஒரு படைகளோட எலும்புகள் அத்தனை கிடச்சிருக்கு. அதனாலே மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மண்டபம், கல்யாண மண்டபம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு என்னென்னா ஒரு 3 ரூம் இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸில். ஏசி, பெட்டு எல்லாமே இருக்குன்றாங்க. ஆனால் அதனால் மெயின்டெனன்ஸ் இல்லை, யாரும் மெயின்டெனன்ஸில் சரியாக பராமரிக்கல. அவ்வளோ செலவு பண்ணி இப்போ அது வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்குன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். உள்ள வர என்ட்ரன்ஸ் அந்த காலத்துல தான் மெயின் கோட்டையோட என்ட்ரன்ஸாக வருது பாருங்க.
இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போயிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா வடிவமைச்சிட்ருக்காங்க. நான் காமிச்சேன்னா வரலாறு இது ஃபுல்லாக அப்படியே தர்பார் அப்படியே நீங்கள் மேலே மேலே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இடம் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்யணும், அந்த முக்கியமான அந்த ஒரு நாள் வந்துட்டு அந்த புலித்தேவர் சிலைக்கு வந்து மாலை போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பராமரிக்கிறதுக்கும் யாரும் ஆளே இல்லை. இப்போ தான் வந்து 50 லட்ச ரூபா ஒதுக்கி இது சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளை போடலை அப்படிங்கிறத ஒரு வருத்தமான விஷயம். இங்கே ராமர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இங்கே வாட்ச்மேன் அவரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த இடம் மண்டபம் இந்த 3 இடம் பார்த்துக்கிறதுக்கு அவர் இருக்காரா. ஆனால் அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபாயாம். மாத சம்பளம் 1000 ரூபா எப்படி பத்தோம் அப்படின்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். மெயின்டைன் பண்ணணும், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இவ்வளோ பெரிய ஒரு மாவீரன், ஒரு மன்னர், அவர் வாழ்ந்த ஒரு கோட்டையில் இருக்கிற ஒரு நினைவு மண்டபத்தில் இருக்கிற அவரோட நினைவு மண்டபத்தில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பூலித்தேவர் அவர் வந்து புலித்தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் புலிகளை வேட்டையாடுறதுல வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் மக்கள் அவர் புலித்தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து முக்குளத்தோட அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலுமே அவர் எல்லா மதத்தையும் எல்லா ஜாதி இதையுமே வந்துட்டு ஒரு சமூகமாக தான் பார்த்துருக்காரு அப்படின்னு வரலாறுகள் வந்து சொல்லுது. இது வந்து ஒரு அற்புதமான இடம். நீங்கள் திருநெல்வேலியில் சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான இடம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போய்கிட்டு இருக்குது. வந்து கிட்டத்தட்ட முடிய வரதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும். நீங்கள் 1 மாதம் கழிச்சு கூட வாங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. பட் கண்டிப்பாக வாங்க. நம்ம ஒரு தமிழ் மன்னன் நிறைய பேருக்கு தெரியல. கட்டபொம்மன் ஒரு படம் வந்துருச்சு அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் கட்டபொம்மன் வந்து நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் பூலித்தேவரை வந்து யாருக்குமே அந்தளவுக்கு தெரியறதில்லை அப்படிங்கிறத ஒரு சோகமான விஷயம். அவ்வளோங்க. இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த இடமும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது எல்லாமே செஞ்சிருந்தா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேறு எங்கே போகலாம், இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம், ஒரு வரலாற்றை சொல்கிற இடம் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? முக்கியமாக அந்த இடத்துக்கு எப்படி வரும்னு சொல்லவே இல்லை. நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நெல்கட்டும் சேவல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. திருநெல்வேலி சங்கரன் கோவிலேருந்து இங்கே பஸ் இருக்குது. ஆனால் அடிக்கடி பஸ் கிடையாது, எப்போயே தான் பஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்த வெஹிக்கிள் உங்கள் சொந்த காரில் வருது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர். அப்படி வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு 5 மணி மறந்துடாதீங்க.